கனவா? என்ன இது? ஒருவேளை என்ன இருக்கிறத பாத்துட்டாளா? மிதிக்காம கிராஸ் பண்ணிட்டாள. பிளான் ஏ ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, பிளான் பி ஒர்க் அவுட் பண்ணலாம். அவ ஏன் மேல விழாம தப்பிச்சிட்டா, ஆனா நான் அவ மேல விழுறத தடுக்க முடியாதுல்ல. மயிலு, ஹாய் மயிலு. அம்மா அம்மா மயிலு. சார் எழுந்துறீங்க சார். அம்மா முடியல மயிலு. ஐயோ ஐயோ சார், சார் எழுந்துறீங்க சார். எழுந்துறீங்க. என்னால முடியல மயிலு. எழுந்துறீங்க. பாத்து சார். அம்மா பாத்து. அப்பா சார் கீழே பார்த்து நடக்க மாட்டீங்களா? என்ன பார்த்துட்டு வந்து நீங்க கீழே விழுந்துட்டீங்களே. நீ ஒரே ஒரு கை கொடுத்திருந்தா இந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காது மயிலு. ஐயோ சாரி சார், நீங்க கீழே விழ போறீங்கன்ற அந்த டென்ஷன்லயே இருந்தனே தவிர நீங்க கீழே விழாம பிடிக்கணும்னு தோணல சார். ரொம்ப அடிபட்டுருச்சா சார்? அம்மா இந்த புல்டோசர் இருக்குல்ல, அது அப்படியே பின்னாடி வந்து இடிச்ச மாதிரி இருக்கு மயிலு. சார் வலி அதிகமா இருந்தா இப்பவே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம் சார். இப்போதைக்கு என்னால எங்கேயுமே நகர முடியாது மயிலு. இந்த ஐஸ் ஒத்தடம் கொடுத்தா அப்படியே நான் அசையாம படுத்திருப்பேன். அப்பதான் மயிலு இந்த டேமேஜ் சரியாகும். அம்மா சார் நான் வேணா ரூம்ல கொண்டு வந்து விட்டுறவா? கீழே விழுந்ததுக்கு அந்த பலனாவது கிடைச்சா நல்லாதான் இருக்கும். என்ன சார் யோசிக்கிறீங்க? சங்கடமா இருந்தா விட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மயிலு, நீ வா கூட்டிட்டு போ. வாங்க சார் வாங்க. பாத்து மெதுவா. உடம்பு போட்டு படுத்திக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். ஏதாவது தேவைனா உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டுக்கோங்க. பாத்து பாத்து மெதுவா. அம்மா இடுப்புல நொறுங்கிடுச்சு போல இருக்கே. எப்பா மன்மதா, நான் ஒருத்திய சாய்க்கணும்னு எண்ணெயை ஊத்துனா நீ எண்ணெயே சாய்ச்சிட்டியே. பாத்து. இது உனக்கே நல்லா இருக்கா? நில்லுங்க. புள்ள இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொன்னேன்ல, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? வீடு திறந்திருந்தா நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவீங்களா? வெக்கமா இல்லையாங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு இடம் இல்ல, புரியுதா? போங்க. சும்மா கத்தாத. நான் ஒண்ணு இங்க தங்கறதுக்கு வரல. போட்டோ எடுக்க வந்தா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நில்லுங்க. ஏங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், எந்த போட்டோ தேடிட்டு இருக்கீங்க?
சொல்லுங்க. ஏங்க உங்களை தான் கேக்குறேன், காதுல விழலையா? போட்டோ தான் இவ்ளோ சீரியஸா தேடிட்டு இருக்கீங்களா? அது கூட இது யாரோட போட்டோ? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். டென்ஷன் பண்ணாம கொடுத்துருக்க சூரி. புள்ள அங்க ஜெயில்ல இருக்கான். அவன் நிலைமையை நினைச்சு நான் இங்க தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த போட்டோவை ஏன் இவ்ளோ மும்மரமா தேடுறீங்க? அப்படி யார் இருக்கா அந்த போட்டோல? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல. சும்மா கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு குடுக்க போறியா இல்லையா? முடியாதுங்க. இதுல யார் இருக்கான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்ல. குடியாத. விடுங்க. கஸ்தூரி வேணாம் கஸ்தூரி, மரியாதை கொடுத்துரு. இதுல உங்க முதல் பொண்டாட்டி இருக்காளா? இல்ல, இது வேற போட்டோ. நீ கூடாத. யாரங்க ஏமாத்த பாக்குறீங்க? வேற யாரோவோ இருந்தா இந்நேரம் நீங்க சொல்லிருப்பீங்க. உங்க பொண்டாட்டி இருக்கிறதுனால தான் மாச்சு பேசுறீங்க. சொல்லுங்க, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமாடி, இந்த போட்டோல சுசீலாவும் தான் இருக்கா. அதுக்கு என்ன போ? அவ ஞாபகமே வரக்கூடாதுன்னு அப்பவே எல்லா போட்டோவையும் எரிச்சிட்டேன்னு சொன்னீங்க. இது மட்டும் எப்படியா தப்பிச்சது? எனக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தியா? நான் அதுக்கடி ரகசியமா வைக்கணும். ஏதோ தேடினப்ப எதேச்சியா கிடைச்சது. நெருப்புக்கு தப்பினது இருக்கட்டுமே எடுத்து வச்சேன். அவளதான் தொலைச்சு தலை முழுகிட்டல. இவ போட்டோ எதுக்கு அவனுக்கு? நியாயமா பார்த்தா இத கிடைச்ச அன்னைக்கே நீ கிழிச்சு போட்டுக்கணும். நீ அத அப்ப செய்யாதத இப்ப நான் செய்யறேன். கஸ்தூரி வேணா, கஸ்தூரி விட்டு, கஸ்தூரி விடாதா. சொன்னா கேளு, கிளிக்காதே குடு. கஸ்தூரி நான் சொல்றேன், எனக்கு அந்த போட்டோ வேணும். எதுக்கு அந்த போட்டோ வேணும்? இத வச்சு அவளை தேட போறியா? நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதும் அவன் ஞாபகம் வந்துருச்சா? உன் மனசு அவளை தேட ஆரம்பிச்சிருச்சா? அப்போ உன் மனசுல இருந்து நீ இன்னும் முழுசா அவளை மறக்கல. என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டே அவளை நினைச்சிட்டு இருந்திருக்க. குடும்பம் நடத்த ஒருத்தி, மனசுல ஒருத்தின்னு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியே. வெக்கமா இல்ல உனக்கு? சே, மனுஷனாயா நீ? உன் விஷயத்துல நான் மனுஷனா தாண்டி நடந்துட்டு இருக்கேன். ஊர் அறிய தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தோட தானே உன்னை வாழ வச்சிட்டு இருக்கேன். சொல்லு கஸ்தூரி, இத்தனை வருஷ வாழ்க்கையில உனக்கும் உன் பிள்ளைங்க ஏதாவது குறை வச்சிருக்கேனா? பாசமாவும் அக்கறையாவும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஊருக்காக போட்ட வேஷம்னு இப்பதானே புரியுது. நிஜமாவே எங்க மேல அக்கறை இருந்தா என் பிள்ளைய கண்டுக்காம விட்டுருக்க மாட்டேன். உன் மொத பொண்டாட்டிய தேடணும்னு உனக்கு தோணவே தோணாத. உன் நினைப்பு உள்ள இருக்க போய்தான் நீ எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க. லூஸ் தனமா பேசாத கஸ்தூரி. நீ போட்டோ எரிச்சு போட்டா சுசீலா என்னோட வாழ்ந்த வாழ்க்கையும் நடந்த நிகழ்வுகளையும் மறந்து போயிடுவேன் நினைச்சியா? நான் சாகர வரைக்கும் அதெல்லாம் பசுமை எனக்குள்ள அப்படியே தான் இருக்கும். என் வாழ்க்கையில இருந்து அவளை நான் துரத்திட்டங்கிறது மட்டும்தான் இது. ஆனா மனசுல இருந்து அவளை நிரந்தரமா பிரிக்கவே முடியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. சுசீலாவுக்கு நீ என் மனசுல ஒரு இடம் இருக்கு. அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்தை உனக்கு நான் கொடுக்கல. சொல்ல போனா அவ எனக்குள்ளார இருக்கிற இடத்தை உன்னால் நெருங்க கூட முடியாது. என்னையா? என்ன அர்த்தம் இதுக்கு? அவ ஓசத்தி நான் மட்டும்னு சொல்ல வரியா? அந்த ஓடி போனவளுக்காக என்னையே கேவலப்படுத்துறியா? சுசீலாவை பத்தி தப்பா பேசுன கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. அவ தங்கம், சொக்க தங்கண்டி. அவ கேரக்டர் பத்தி ஒரு வார்த்தை நீ இல்ல யாருமே தப்பா பேச முடியாது. அவ ஒண்ணு என்ன விட்டு ஓடி போகல. மூணாவது பொண்ணா பிறந்துருச்சு. நான் தான் அதை ஈவிரக்கம் இல்லாம தூக்கி போட சொன்னேன். முடியாதுன்னா என்னை விட்டு போயிடுன்னு கண்டிஷனா சொன்னேன். அந்த பாவத்துல உனக்கும் பங்கு இருக்கு. பிறந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக சுசீலா தன்னோட வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போனான்.
பொண்ணுங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை சந்தோஷத்தையும் இழந்த அந்த தியாகி இருக்காளே, அவதாண்டி உண்மையான மனுஷி. பெத்த பொண்ணை தூக்கி எறிய சொன்ன நானும், அதுக்கு உடந்தையா இருந்த நீயும் மனுஷங்களே கிடையாது. ஆம்பளை புள்ள பிறக்கணுன்ற ஆசையில எனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி, 3 பொண்ணுங்களோட எதிர்காலத்தை பத்தி நீ நினைச்சு பார்த்திருக்கணும்ல. என்ன பாவம் செய்ய விடாம தடுத்திருக்கணும்ல. ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் இல்லாம 3 பெண் குழந்தைகளோட வாழ்க்கையை நாசம் பண்ண துரோகி. உன்ன மாதிரி துரோகிங்க எல்லாம் சுசீலாவை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகிதையும் கிடையாது. போது நிறுத்தியா. இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்தினியே, அப்ப இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நாம செஞ்சது பாவம்னு உன் மனசு உறுத்தல? என் புள்ள வயசு கோளாறுல ஒரு தப்பு செஞ்சதும் உனக்கு ஞான உதயம் வந்துருச்சா? ஒரே நாள்ல நல்லவனா மாதிரி எனக்கு துரோகி பட்டம் கட்டுறியா? நீ என்னதான் உத்தம சிகாமணி மாதிரி பேசினாலும் உன் யோகிதை என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்யா. அன்னைக்கு ஏன் உறவு தேவைப்பட்டுச்சுன்னு சுசீலாவை தூக்கி எறிஞ்ச. இப்ப நான் வேணாங்கிறதுனால அவளை தேடி போற. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அங்க இங்கேயும் மாறி மாறி தாவிக்கலான்னு நீ வேணா நினைக்கலாம். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். சுசீலாங்கிறது உன் வாழ்க்கையில முடிஞ்சு போன கதை. இனிமே நானும் உன் பிள்ளை மட்டும்தான் நிரந்தரம். ஆமா, அவளை ஒரு வார்த்தை சொன்னதும் இப்படி கொந்தளிக்கிறேனா? அவ திரும்ப கிடைச்சிட்டானா எங்களை என்னெல்லாம் பண்ணுவ? இந்த போட்டோ இருந்தா தானே அவளை கண்டுபிடிக்க முடியும். இதை இப்பவே நான் கிழிச்சு போடுறேன். கஸ்தூரி, இந்த விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட தொலைச்சு விடுவேன். தொலைச்சு. யோ நில்லையா. அவளை திரும்ப சேர்த்துக்கிட்டு எனக்கும் என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் மனசுக்குள்ள இருக்கிற நோக்கமே வேறடி. நான் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டேன். அனாவசியமா சந்தேகப்பட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. அம்மா வரேம்மா, வரேன்க்கா. மயிலு, அந்த அம்மாவை தேட போறியா? ஆமாம்மா, என்னோட முழு நேர வேலையே அதுதான். ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நான் சொன்ன பேச்ச நீ அப்ப கேட்கவே மாட்டல? கேட்க மாட்டேம்மா. வேலை விஷயத்துல மட்டும். மயிலு, நீ எங்க கூட வரலையா? எங்கக்கா? தண்ணி பந்தல் சாமியார பார்க்க போறோம்டி. முன்னெல்லாம் கோயில் கோயிலா போய் சாமியை பார்த்துட்டு இருந்த, இப்ப சாமியார பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அது இல்லடி, அவரு மந்திரிச்ச தாயத்தையும் எந்திரத்தையும் கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல மாட்டி வைக்கணும். தாயத்தை நீ கையில கட்டிக்கணும். எதுக்குமா இதெல்லாம்? என்னடி, என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி வந்து நமக்கு சைவனை வைப்ப, குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு கத்திட்டு போனாங்கல்ல. அப்பத்துல இருந்து மனசே சரியில்லை மயிலு. சாமியார பார்த்து தாயத்தை வாங்கி உன் கையில கட்டி விட்டதாண்டி நான் நிம்மதியா இருப்பேன். அம்மா, நான் யார புடிச்சாலும் அவங்க சொந்தக்காரங்க இப்படிதான் வீடேறி வந்து சத்தம் போடுவாங்க. அதுக்கு பயந்து இப்படி ஒவ்வொரு கேஸுக்கும் நீ தாயத்து கட்ட ஆரம்பிச்சுன்னு வெயி, என் உடம்பு முழுக்க தாயத்து தான் இருக்கும். ஒரு போலீஸ்காரி தான் யூனிஃபார்ம்ல ஸ்டார் ஏறுறத தான் பாக்கணுமே தவிர இப்படி தாயத்து கட்டிட்டு தெரியக்கூடாது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல மயிலு. தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டா நீ பாதுகாப்பா இருப்பன்னு அம்மா நம்புறாங்க. அம்மாவோட நிம்மதிக்காகவாவது நீ வந்துதான் ஆகணும். இல்லக்கா, நீங்க போறத நான் தடுக்கல. ஆனா என்ன வர சொல்லி வற்புறுத்தாதீங்க. அம்மா, நானும் சாமியார பார்க்க வரல. உனக்கு என்னடி பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏற்காட்டுல இருந்து என் ஃப்ரெண்டு தமிழரசி இங்க அவங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கா.
அவளை பார்க்க கொண்டலாம்பட்டிக்கு போகணும். ஏன் நாளைக்கு போனா ஆகாதா? நாளைக்கே அவ ஊருக்கு கிளம்புறாமா. இன்னைக்கே பார்த்தாதான் உண்டு. நம்ம குலசாமிய போய் கும்பிடுறதா இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் குடும்பமா போலாம். சாமியார் தானே போய் பார்க்க போறோம், அதுக்கு எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லல. நீங்களும் அக்காவும் மட்டும் போயிட்டு வாங்க. கூடவே நானும் ஆட்டோல வரேன். போற வழியில இறங்கிக்கிறேன். இருங்க, நானும் ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா, என்னம்மா யோசனை? இவ வரலன்னா கூட பரவாயில்லடி, மயிலு கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ தான் பிடிவாதமா வரமாட்டேன்னுட்டால. அவ வரலன்னா என்னம்மா, தாயத்தை வாங்கிட்டு வந்து கட்டிட்டா போதும்ல. அத அவ மறுக்க மாட்டாமா. நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நாம நம்பிக்கையோட போயிட்டு வரலாம். ம். அந்த அம்மாவோட போட்டோ கேட்டல்ல, இந்தா. சார், போட்டோ செல்லடிச்சு போயிருக்கே சார். இதுல சுசீலா மேடம் யாரு சார்? போட்டோல முன்னாடி நிக்கிறவங்க தான் சுசீலா. அவங்க முகம்தான் சரியா தெரியல மயிலு. அத தேடி கண்டுபிடிச்சப்போ இதுதான் கிடைச்சது. இத வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நானும் அதைத்தான் யோசிக்கிறேன் மயிலு. அவனை விட்டுட்டு போன கோவத்துல அவன் கையில இருந்த போட்டோ, கல்யாண ஆல்பம் எல்லாத்தையும் எரிச்சிட்டானாம். எங்கேயோ தேடி அலைஞ்சு கடைசியில இந்த ஒரு போட்டோ தான் அவனுக்கு கிடைச்சதான். இத வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்னு அவன் நம்புறான். அவன் நம்பிக்கையை கெடுக்க வேணாம்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது உனக்கு உதவும் நினைக்கிறியா? எதுக்கும் இருக்கட்டும் சார். இந்த போட்டோவை கொடுக்கும்போது கூட அவன் கிட்டத்தட்ட அழுதுட்டான். பொண்டாட்டிய பிரிஞ்சதுனால ஏதோ குற்ற உணர்வுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு வேகத்துல அந்த அம்மா பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள தடுக்காம தேடாம அப்படியே விட்டுட்டோமேன்னு அவன் ரொம்பவும் வருத்தப்படுறான். பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவ்வளவு காலமா அந்த யோசனையே இல்லாம இருந்துட்டமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட புலம்புனான். அவங்க விஷயத்துல தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டதாவும் பெரிய துரோகம் பண்ணிட்டதாவும் தான் அவன் உள்ளுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கான். அந்த உறுத்தலே அவனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிரும் போல இருக்கு. அந்த அம்மாவை நேர்ல பார்த்து பேசினாதான் அவன் மனசு ஆறும். அந்த உறுத்தல்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வரவும் முடியும். புரியுது சார். சீக்கிரமே அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியுமே நான் செய்யறேன் சார். என் ஃப்ரெண்ட் அந்த அம்மாவை ஃபேர்லன்ஸ் ஏரியாவுல பார்த்திருக்கான். அந்த அம்மா அந்த ஏரியாவுல தான் இருக்காங்களா இல்ல வேற வேலையா அங்க வந்தாங்களான்னு அவனுக்கு தெரியல. இந்த கேஸ்ல நம்ம கிடைச்ச ஒரு முக்கியமான எவிடன்ஸா தான் நான் அதை பாக்குறேன். உன்னோட என்கொயரி நீ அங்கிருந்து ஆரம்பிச்சினா ஏதாவது பாசிட்டிவான தகவல் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சுசீலாங்கிற பேர்ல அங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரி மயிலு. ஓகே சார். மயிலு, இந்த விஷயமா நீ அவங்கள தேடி அலையறதுனால 2-3 நாளைக்கு ஸ்டேஷன் பக்கமே வரலன்னா கூட பரவாயில்ல. அந்த ஏரியா முழுக்க சல்லடை போட்டு தேடு. அன்அபிஷியல் டியூட்டியா இருந்தாலும் உனக்கு லீவு விழாம நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு அந்த அம்மாவை கண்டுபிடிக்கணும், இல்ல அங்கிருந்து வேற ஒரு லீடாவது நம்ம கிடைக்கணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். இப்ப நான் கிளம்புறேன் சார். மயிலு, ஒரு மனுஷன் மனசுல குற்ற உணர்வோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த நரகத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் அவன் துடிக்கிறான். அவனுக்கு உதவி பண்றது உனக்கு ஒரு புண்ணிய மயிலு. அத மனசுல வச்சுக்கிட்டு சின்சியரா இந்த வேலையை செய் மயிலு. கண்டிப்பா சார்.